பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது GIMP பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு டூஓடோன் எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வலைவெளி. என்னோட பேர் MVP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஏற்கனவே இந்த ஃபோட்டோவை GIMPல லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் எந்த ஃபோட்டோவை GIMPல டூஓடோன் எஃபெக்ட்டுக்கு மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை GIMPக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டூஓடோன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டூஓடோன் இந்த பேர்லேயே இருக்குது. டூஓ அப்படின்னா ரெண்டு, டோன் அப்படின்னா கலர். நம்ம ஒரு இமேஜில் சாதாரணமாக ஒரு கலர் இமேஜில் நிறைய டோன்ஸ் இருக்கும், அதாவது எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கும். அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கலர் ஃபோட்டோ. ஆனால் இந்த டூஓடோன் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோவை மாற்றிட்டோம் அல்லது ஒரு ஃபோட்டோவுக்கு டூஓடோன் எஃபெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோவில் மொத்தமாகவே ரெண்டு கலர் தான் இருக்கும். அந்த ரெண்டு கலரோட வெவ்வேறு ஷேடை அடிப்படையாக வச்சு தான் அந்த என்டையர் இமேஜும் அமைஞ்சிருக்கும். இதுதான் டூஓடோன் எஃபெக்ட். சுருக்கமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவே ஒரு டூஓடோன் தான். அதாவது அதில் பிளாக் அப்புறம் ஒயிட் அப்படின்னு ரெண்டு டோன், அதுக்கு இடையிலான கிரேடியன்ட், அதாவது அதுக்கு இடையிலான வெவ்வேறு ஷேட்ஸ். இந்த ஷேட்ஸை அடிப்படையாக வச்சு தான் அந்த ஃபோட்டோ மொத்தமுமே அமைஞ்சிருக்கும். இதுதான் டூஓடோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இதில் நம்ம டூஓடோன் எஃபெக்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக வேறு நமக்கு பிடிச்ச கலர்ஸ் அல்லது அந்த ஃபோட்டோவுக்கு சூட்டபுளான கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுதான் டூஓடோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஃபோட்டோவுக்கு டூஓடோன் எஃபெக்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூஓடோன் அப்படின்னாலே ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் எந்த ரெண்டு கலர்ஸ் வேணுமோ கொடுக்கலாம். அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு எந்த ஒரு துல்லியமான விதிமுறையோ அல்லது இந்த கலர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களோட டேஸ்ட், இது ரெண்டுத்தையும் சார்ந்து மட்டும்தான் அமையும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோவில் ரொம்ப பிரைட்டரான இடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாப்பாவோட ஃபோட்டோவில் இந்த கண்ணை பகுதி, அப்புறமேட்டு உதட்டில் இந்த மாதிரி சில இடங்கள், அப்புறம் கண்களில் ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு லைட் அடித்து இந்த இடத்துலலாம் பியூர் ஒயிட் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு பேக்ரவுண்டில் நிறைய இடங்கள், ஷர்ட்ஸ், இது மாதிரி நிறைய இடங்கள் ரொம்ப பிரைட்டான இடங்கள் இருக்குது. அதே போல் ஹேர்லேயும் சில இடங்கள் அப்புறம் கண்களில் சில இடங்கள், இது போல் ரொம்ப டார்க்கான இடங்களும் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. இந்த பிரைட்டான இடங்கள் தான் ஹைலைட்ஸ். இருக்கிறதுலே டார்க்கான இடங்கள் தான் ஷேடோஸ். அதாவது ஒரு ஃபோட்டோவில் பிரைட்டான இடங்கள் ஹைலைட்ஸ், டார்க்கான இடங்கள் ஷேடோஸ். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கு தான் அடிப்படையாக வச்சு நம்ம கலர்ஸை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹைலைட்டுக்கு எந்த கலரை கொடுக்க போகிறோம், ஷேடோஸ்க்கு எந்த கலரை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டூஓடோன் எஃபெக்டோட மொத்த கான்செப்டே. ஓகே, அப்போ நீங்கள் எந்த கலரை வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ரெண்டு விதமான டூஓடோனை நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கலரை பிக் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இங்கே கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஹைலைட்ஸுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ஹைலைட்ஸ்னாலே பிரைட்டான விஷயம்தான். அப்போ அந்த ஹைலைட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸை கொடுத்தா நல்லா இருக்கும். அதே போல் ஷேடோஸ் அப்படின்னாலே கொஞ்சம் டார்க்கான விஷயம். அதுபோல் ஷேடோஸுக்கு நம்ம கொஞ்சம் டார்க்கான ஷேடு, டார்க்கான கலரை கொடுத்தோம் அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். மற்றபடி எந்த கலர் வேணுமோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்களோட ஃபோட்டோவுக்கும் தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த டார்க்கான இடத்துக்கு டார்க் ஷேடு கொடுக்கணும், பிரைட்டான இடத்துக்கு பிரைட்டான ஷேடை கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் மாற்றலாம். அப்படியே அதை கூட நீங்கள் உள்டாவாக மாற்றி வேறு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி கூட உங்களோட சொந்த க்ரியேட்டிவிட்டியை அப்ளை பண்ணி நீங்கள் உருவாக்கலாம். இதுக்கு எல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், வேறு எந்த எல்லையும் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஃபோர்க்ரவுண்ட் கலரில் ஷேடோஸுக்கான டார்க்கான கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரில் ஃபோர்க்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் கலரில் ஹைலைட்ஸுக்கான பிரைட்டான ஒரு க்ரீனிஷ் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோர்க்ரவுண்டில் உள்ளது நம்ம ஃபோட்டோவில் எங்கெல்லாம் ஷேடோ இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை ஆக போகுது. பேக்ரவுண்டில் உள்ளது நம்ம ஃபோட்டோவில் எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை ஆக போகுது. இதுதான் நடக்க போகிற ட்ரான்சிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது கிரேடியன்ட். ஓகே, இங்கே பக்கெட் ஃபில் டூல் இருக்கும்.
இதை வந்து கிரேடியன்ட் ஃபில் டூலுக்கு மாற்றிக்கோங்க. கிரேடியண்ட்டில் வந்து ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டிலான கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கிரேடியண்ட்டோட ஷேப் வந்து லீனியர் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது இதை அப்ளை பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லேயரை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஒரிஜினல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரிஜினல் காப்பி. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு டூஓட்டோனை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு கலர்ஸ், மேப், கிரேடியன்ட் மேப் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா ஃபோர்க்ரவுண்டில் உள்ள கலரை ஷேடோஸுக்கும் பேக்ரவுண்டில் உள்ள கலரை ஹைலைட்ஸுக்கும் ஒரு சட்டிலான கிரேடியண்ட்டாக மாற்றி அந்த கிரேடியண்ட்டை இந்த ஹைலைட்லேருந்து ஷேடோவுக்கு அருமையாக நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி அப்ளை பண்ணி மேப் பண்ணி கொடுத்துடும். இதுதான் இந்த டெக்னிக். அவ்வளோதான், சிம்பிள். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இப்போ நமக்கு தெரியுது இல்லையா? இது நம்ம கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை நம்ம நல்ல ஒரு ஃபீலுக்கு ஒரு டைனாமிக்காக கொண்டு வர முடியும். ஓகே, நான் கொஞ்சம் மவுஸ் வீலை கிளிக் பண்ணி பேன் பண்ணிக்கிறேன். கலர்ஸ், லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஷேடோஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறது, ஷேடோஸை கொஞ்சம் ஏற்றுனதும் கொஞ்சம் ரொம்ப ஒரு டைனாமிக்காக தெரியுது. ஓகே, இப்போ தான் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி ஹைலைட்ஸை கொஞ்சம் ஏற்றி பார்க்கலாம். ஓகே, இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு. அதே போல் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஷேடோஸ் பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இமேஜ் இன்னும் ஃப்ளாட் ஆகும். ஹைலைட்ஸ் பக்கம் கொண்டு போனீங்கன்னா இமேஜ் இன்னும் கான்ட்ராஸ்ட் அதிகமாகும். உங்களுக்கு எது எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிவ்யூ. இது ஃப்ளாட்டாக இருந்த இமேஜை நம்ம இப்படி ஒரு டைனாமிக்காக நல்ல கான்ட்ராஸ்ட்டோடு மாற்றிருக்கோம். ஓகே, இது ஒரு டைப் டூஓட்டோன். இதே போல் நான் இன்னொரு கலரை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த ஒரிஜினல் இமேஜை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மேலே அப்பர் லேயருக்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம வழக்கம் போல் மறுபடியும் கலரை மாற்ற போகிறோம். ஸ்டெப் 1, கலரை சூஸ் பண்ணுங்கள். ஃபோர்க்ரவுண்ட் கலர். இந்த டூஓட்டோன் எஃபெக்ட்டுக்கு நான் வந்து ஷேடோஸுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் ஆஃப் வயலட்டை பயன்படுத்த போகிறேன். இதோட ஹைலைட்ஸுக்கு நான் இது போல் ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூவை பயன்படுத்த போகிறேன். ஓகே, நம்ம இப்போ கலரை சூஸ் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3, கிரேடியன்ட் லேயர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபோர்க்ரவுண்ட் டு பேக்ரவுண்ட், லீனியர், இதெல்லாம் வந்து மேக் ஷூர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடியது சிம்பிள். கலர், மேப், கிரேடியன்ட் மேப், அவ்வளோதான். இப்போ நமக்கு மேப் ஆகிடுச்சு. ஓகே, மூவ் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வழக்கம் போல் கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட டூஓட்டோன் எஃபெக்ட் ரெடி ஆகிடும். இது தவிர உங்களோட இஷ்டம் போல், உங்களோட விருப்பம் போல், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு கலர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன கூடுதலாக சில விஷயங்கள் இதில் செய்யலாம். அதாவது இதில் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் முதல்லையே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்குன்னு தனியாக சொல்லி பேக்ரவுண்டுக்குன்னு தனி கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணலாம். அல்லது தனியாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு கலரை, சாலிட் கலரை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டுக்கு மட்டும் வேறு ஒரு டூஓட்டோன் எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணி பேக்ரவுண்டையும் ஃபோர்க்ரவுண்டையும் உங்கள் சப்ஜெக்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். இது மாதிரி பல வேலைகளை இதில் நீங்கள் கூடுதலாக செய்ய உங்களோட ஃபோட்டோ இன்னும் மெருகேறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணாக்கா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற இடங்களில் டிபியாக வைக்க பயன்படுத்தலாம். உங்களோட ஃபேஸை நீங்கள் இது போல் எடிட் பண்ணிங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பர்பஸ். வேறு இந்த மாதிரி டூஓட்டோனை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுப்போம். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.